பதில் 1. ஒரே கட்சி. இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்ட வரம்பும் மனித சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல, மாறாக இவற்றின் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். மேலும் இஸ்லாத்தில் அனைத்து துறைகளும் அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்டுள்ளது என்பது நமக்குத் தெரிந்த விடயம்தான். இதற்கு அரசியலும் விதிவிலக்கல்ல. ஆனால் மனிதர்கள் என்ற வகையில் நாம் அறிந்திருக்கின்ற அரசியலில் கொள்கை உருவாக்குதல், கட்சி துவங்குதல், ஆள் சேர்த்தல், போட்டியிடுதல், சாசனத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தல் எனும் படிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் ஜனநாயகம் போன்ற சடவாத நிர்வாக அமைப்புகளைப் போல் அல்லாமல் முதன் 3 விடயங்களும் ஏற்கனவே இஸ்லாத்தில் இருக்கின்றன. கொள்கை. இஸ்லாத்தில் எந்த லட்சியத்தை நோக்கமாகக் கொள்ள வேண்டுமென்ற வழிகாட்டுதல் இருக்கிறது. கட்சி துவங்குதல். யார் கலிமாவை கூறிவிடுகிறாரோ அவர் தானாகவே அல்லாஹ்வின் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆள் சேர்த்தல். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள். இந்த 3ம் இஸ்லாத்திலேயே இருக்கின்ற பொழுது 4வதான போட்டி எதற்கு? அதாவது கட்சிகள் பல இருக்கும் பொழுதுதான் போட்டி நடக்க வேண்டும். இங்கு மொத்த முஸ்லிம்களும் ஒரே கட்சியினர்தான். இதனால்தான் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நபியே நீர் காண மாட்டேர். அவர்கள்தாம் அல்லாஹ்வின் கூட்டத்தினர், அறிந்து கொள்க, நிச்சயமாக அல்லாஹ்வின் கூட்டத்தினர் தாம் வெற்றி பெறுவார்கள். அதாவது முஸ்லிம்களை அல்லாஹ் இங்கு அல்லாஹ்வின் கட்சியினர் என்கிறான். ஆகவே இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இஸ்லாத்தை ஏற்று ஒரே கட்சியாகிவிட்ட முஸ்லிம் மக்களுக்கு தேவையானது போட்டி அல்ல, மாறாக பரீட்சை மட்டும்தான். அதாவது ஜனநாயக அமைப்பின் அடிப்படையில் கூறுவதென்றால், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குள் நடக்கும் தலைமை தேர்வை போன்றதுதான் மொத்த இஸ்லாமிய நாட்டில் நடக்கும் ஆட்சியாளர் தேர்வு. சுருங்கச் சொன்னால், ஜனநாயகத்தை ஒரு அத்திவாரத்துடன் ஒப்பிட முடியும். மீதமானவற்றை மக்கள் தாங்களாகவே உருவாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை ஒரு முழுமையாக கட்டப்பட்ட வீட்டுடன் ஒப்பிடலாம். அந்த வீடு மக்களை வரவேற்கிறது. அந்த வீட்டில் சென்று வாழ்வது மாத்திரம்தான் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய வேலை, அவ்வளவுதான். அல்லாஹ் உங்களை தாரு சலாமை நோக்கி அழைக்கின்றான். அவன் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான். பதில் 2. கட்சித் தலைமையின் எதிர்பார்ப்பு.